கொண்டாங்கி லேக்ல பாம்பெல்லாம் சுத்தின்னு இருக்கு. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியூ இயருக்கு லீவ் விட்டாங்க. உங்க ஃபேமிலியோட நீங்க ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த கொண்டாங்கி லேக்குக்கு உங்க ஃபேமிலியோட வாங்க. கரெக்டான ஸ்பாட். முன்ன மாதிரி இப்போ வாட்டர் ஃப்ளோ இல்ல, பட் இருந்தாலுமே வேன், கார், பைக்னு எல்லாருமே ஃபேமிலியோட இங்க டிராவல் பண்ணி வந்து என்ஜாய் பண்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம மார்னிங் ஃபுட்டோட நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ரிலாக்ஸா இருந்துட்டு போலாம். ஈவினிங் 6 o'clock மேல பனி அதிகமா இருக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நிறைய ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்றத பார்க்க முடியுது. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு நீச்சல் சொல்லி தரத பார்க்க முடியுது. எல்லாருமே ஹாப்பியா இருக்கத பார்த்துட்டு நம்மளுமே இறங்காம இருந்தா எப்படி? நம்மளுமே தண்ணியில இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு அளவு வரைக்கும் ஆழம் கம்மியா தான் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி இருந்தாங்கன்னா கரையிலே விளையாடலாம். தண்ணி எல்லாமே ரொம்ப கிளீனா தான் இருக்கு. இந்த கொண்டாங்கி லேக்கோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப போட்டு தலையை பிச்சுக்க வேணாம். கூகுள் மேப்லயே கொண்டாங்கி லேக் எஸ்பி கோயில்னு டைப் பண்ணாலே ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடும். சோ மக்களே, லீவ் டைம்ல ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த லேக்கை விசிட் பண்ணுங்க. நாங்க முடிச்சிட்டு போகும்போது ஒரு பச்சை பாம்பு ஒன்று பார்த்தோம். அந்த பாம்பு எங்களை பார்த்து பயந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பிச்சிச்சு. பாம்பெல்லாம் இருக்குமே நினைச்சு பயப்பட வேணாம். இது 1-2 பாம்பு இந்த மாதிரி பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய இருக்கு. ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தேடுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.